புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகள் ஒரு சிலர் இணைந்து தமிழீழ தேசிய தலைவர் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் அதாவது இறந்து விட்டதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். தலைவருக்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? அங்க அந்த முன்னாள் போராளிகள் கொஞ்சம் பேர் புலம்பெயர் தேசத்துல உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் காசுல அல்லது செத்த வீடுகள் நடத்தி அதுல புலத்து நடத்தி அதுல வயது வளர்த்து வாழணும்னு ஒரு சிலர் இருக்கிறது. அப்ப அவங்க காலத்துக்கு காலம் இப்படிதான் தலைவருக்கு செத்தவங்க செய்யுது அல்லது மாவீரர் நடத்தி இப்படி வாழ்றதுன்றது அவங்க ஒரு பிழைப்பு வழியா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது முதல் தடவையா இல்லை. இப்ப 2 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்பு அரசியல் பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் இந்தியாவில் நடந்த விடுதலை சிறுத்தை மாநாட்டில் காணொலி ஊடாகவும் எப்படி கேட்டார் சொன்னால் தலைவர் வீரச்சாவளை அடைந்து விட்டார் 18ஆம் தேதி அப்படி வீரச்சாவளை அடைந்தார் சொல்லி மூக்க சிந்தி ஆளுநர் தெரிவிச்சு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் போன வருஷம் பாத்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர் ஒரு அஞ்சலிகளோட நடத்தி அவர் வீரச்சாவளை அறிவித்தார். இப்ப இன்றைக்கு பேருந்து இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. இதை நாங்கள் இப்படியே விட்டு கொண்டு திருப்பி அடுத்த வருஷம் வேறு ஒரு கூட்டம். என்ன பிரச்சனை என்றால் தலைவர் இருக்கும் பொழுதும் சரி தலைவர் இப்ப மறந்திருக்கிற பொழுதும் சரி இவங்கள் அதற்கு விசுவாசமாக இருந்தது. எனக்கு தலைவரை அம்போண்டு விட்டுட்டு ஓடின இந்த ஓடுகார்கள் அதாவது விட்டோடியன்னு சொல்லுவேன். ஏன்னா சொல்றது நான் எந்த விதத்திலும் பயப்படவோ வெக்கப்படவோ கவலைப்படவோ இல்லை. ஏன்னா இன்றைக்கு விடுதலை புலிகள் சத்திய பிரமாணம் செய் இந்த மண்ணுக்காக தன் உயிர்கள் ஆத்மாவை அர்ப்பணிப்போம் சொன்ன ஒருத்தன் தகட்டையும் குப்பியையும் கலட்டி எறிஞ்சு போட்டு தான் எந்த தலைவன் போராட படைத்திருந்தாங்க எந்த மக்களுக்காக போராடுகிறோம் அந்த மக்களையும் தலைவனையும் தெளிவுல விட்டு அந்த எந்த மக்களுக்காக போராடுகளோ அந்த மக்களை உங்களோட பாதுகாப்புக்காக சுட்டு போட்டு தப்பி ஓடி போய் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு தலைவருக்கு செட்டல் செய்து அதனூடாக புலப்பு நடத்தணும் என்று நினைக்கிறது ஒரு மிக கேவலம் கடைஞ்செடுத்த காடைத்தனம் என்றதான் எங்களுடைய கருத்து. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகத்தானே இலங்கை இராணுவம் அறிவித்திருக்கிறது. சில நேரம் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்களோ? சரி, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. சரத்பன்சால் அறிவிச்சிருக்காங்க. அதாவது சொல்ல ராணுவ தளபதி அறிவிச்சிருக்கிறார். இன்னொரு தளபதியாக இந்த கமால் குணரத்ன தன்னுடைய புத்தகத்தில் அறிவிச்சிருக்கிறார். அதோட இலங்கை அரசாங்கம் வீசியெல்லாம் தங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கு. சரி, அவர்கள் அறிவித்துட்டார்கள். இப்ப இவர்கள் புதிதாக 16 வருடம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். நீங்கள் என்ன ஆதாரத்தை அதாவது இந்த ராணுவ தளபதிகள் சொன்ன விடயங்களை விட மேலதிகமாக என்ன தகவலை என்ன ஆதாரங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் அறிவிக்கிறீர்கள்? உதாரணத்துக்கு சொல்றேன், சேகுவேரான்ற ஒரு போர்வீரன் இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சேகுவேரா ஒரு கட்டத்துல மறைஞ்சு உலகான புகழங்கே தெரியும். அப்ப பிடல் கஸ்டோ ஒரு பெரிய அழுத்தம் வருது. அதாவது பிடல் கஸ்டோ அந்த தோழர் தான் ஒரு அழுத்தம் கொண்டு வருது. எங்கே அவர் என்ன நடந்தது ரெண்டே தேட வலிக்கணும் ஒரு கட்டத்தில் அறிவிக்கணும்னு சொன்னால் பிடல் கஸ்டோ பொலிவியான நாட்டில் வைத்து கொல்லப்பட்டு விட்டார், அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் அறிவிக்கணும். அப்ப அறிவிக்கிறதுக்கான ஆதாரங்களாக சுட்டு கொண்டவர் யார், அவர் கோவைக்கு யாரோட கலைச்சவர், எந்த இடத்துல நின்றவர், எந்த பள்ளிக்கூடத்துல பிடிச்சி அடைஞ்சு கழிச்சவர், அத்தனை ஆதாரங்களுடையும் வெளியிட்டு அறிவிக்கிறார். அதுக்கு தான் பேர் உரிமை கோரி அறிவிக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காற்று கூட புக முடியாத இடங்களுக்குள்ள புகுந்து தாக்கக்கூடிய ஒரு அணியை வச்சிருந்த எங்கள தேசிய தலைவனை இன்றைக்கு 16 வருஷம் கழிச்சு அந்த அணியில இருந்த நாங்கள் அந்த தலைவரை பாதுகாத்தினாங்க என்று சொல்ற இந்த பேக்கிறாங்க. உண்மையான அந்த வசனங்களை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்வோம். ஏனென்றா எனக்கு வேற வழி இல்லை. தமிழ்ல எப்பேற்பட்ட கேவலமான வசனத்தை இவங்களுக்கு பாவிச்சாலும் அது சரி வராது. ஏன்னா 16 வருடங்களுக்கு தங்கள வைத்து பிழைப்புக்காக தலைவர்கிட்ட செத்த விட்டு நடத்துறதுக்கு ஒரு $5 லட்சம் வேணும்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி காசை வேண்டுறதுக்காக திருப்பி இவையோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு அறிவு. இந்த அறிவிப்பு உண்மையில தேவையற்றது. தலைவர் இருக்கிறார் இல்ல அதை பற்றிய கவலை இப்ப அதை பற்றிய பிரச்சனை அல்ல. தலைவர் ஒரு தெளிவான சிந்தனையில் இருந்தவர். தலைவர் ஒரு மிக தெளிவான ஒரு வழிகாட்டுல இந்த மக்களுக்கு காட்டி போட்டு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு போராளி என்று சொல்லிக் கொண்டு புலம்பெயர்ந்தத்தில் ஓடி போயிருக்கிற ஒரு சில கலிசாரிகள் இங்க இருக்கிற மக்களுடைய இதை கலவி குடிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதார்கள். இந்த மண்ணில அந்த மக்கள் இருக்கணும். எந்த மண்ணில போராட்டம் நடந்ததோ அந்த மண்ணில இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த மண்ணில் அவங்க வாழ்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்படி இருக்க அந்த மக்களை அங்கொண்டு கைவிட்டு அந்த மக்களை தெருவில் விட்டுட்டு ஓடி போய் அங்க நின்று ஓடு. நீங்க லண்டன்லயா அவனை ஈழம் இருக்குது, லண்டன்லயா தாயம் இருக்குது, பிரான்ஸ்லயா தாயம் இருக்குது, கனடாவிலயா இருக்குது. தாயகம் பண்றது இங்க ஈழத்துல இருக்குது. இங்க வாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்குள்ள வந்து கூட உரிமைகள் ஆயுத வழியில தீவிரவாத வழியில போராடுறதுக்கு உலகம் எதிர்க்கிறே தவிர அரசியல் ரீதியா போராடுறதுக்கு அரசியல் ரீதியா போராடுறதுக்கு யாருமே உங்களை எதிர்க்க யாருமே
செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் உண்மையான போராளிகள் அல்ல. உண்மையான போராளிகள் அவருடைய களத்துல மடிந்து போட்டாங்களா? ஆனா இவங்கள் அன்றைக்கும் தலைவரை ஏமாற்றி இருந்த கள்ள போராளிகளாக இருந்தவங்க தகட்டையும் குப்பியையும் கலட்டி எறிந்து கொண்டு எடுத்த சத்திய பிரமாணத்தை காத்துல பறக்க விட்டுட்டு, கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு, நாட்டை விட்டு தப்பி ஓடி இன்றைக்கும் அந்த தலைவர்கிட்ட பிணத்தை வச்சு பிழைக்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய தாழ்மையாக. அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு எப்போதெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அந்த தருணத்திலெல்லாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து துவாரகா இருப்பதாகவும் மாவீரர் நாளுக்கு உரையாற்றுவதாகவும் தலைவர் இல்லை என்றும் ஒரு அறிவிப்பு அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் சர்வதேச புலனாய்வு துறையினர் செயற்படுகிறார்களா? சர்வதேச புலனாய்வுத்துறை என்று சொல்றதை விட நான் வெளிப்படையாக தான் இதிலே கேட்கிறேன். நான் யாருக்கும் பயப்படுறது, எனக்கு சாகவும் பயம் இல்லை. எங்களை அண்டை நாடு, பக்கத்து நாடு இந்தியாவோட புலனாய்வுத்துறை இதுல நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றதான் எங்களை கருத்து. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தலைவர் இருக்கிறார்கள் ஒரு டீம் கிளம்பி காசு சேர்த்து கொண்டிருக்குது, இல்லை இன்னொரு டீம் காசு எடுத்து ரெண்டு டீமுக்கு தலைவர் ஒரு ஆட்கள் தான். அவர்கள் எங்களை பக்கத்து நாட்டு எங்களை பிக் பிரதர்ஸ் அவங்க உலகத்துறை இவங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு தரப்பும் தர. ஆனால் ரெண்டு தரப்பும் தனித்தனியா காசு இருக்கும். ஆனா ஒரு நேரத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உண்டாயிருப்பாங்க. ரெண்டு பேரும் அங்க நான் வெளிநாடு போனானே பாக்குறானே இதுல ரெண்டு தரப்பா புரிஞ்சு நிக்கிறவங்களுக்கு உள்ளால எல்லா கனெக்ஷனும் இருக்கு. இவங்களோட உண்மையான நோக்கம் தலைவருக்கு செத்தவங்க செய்யறதுன்றது இல்லை. செத்தவங்க எல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. உண்மையா நீங்கள் கூட தலைவருக்கு நீங்க அஞ்சல் செலுத்தணும் நினைச்சா தலைவருக்கு பொழுது பயணி போக முடியும். அங்க தலைவரை குடும்பத்தோட சாக கொடுத்துட்டு உங்களோட பெண்டில் புள்ளிகளோட ஓடி போயிட்டு அழகிச்ச அரண்மணி என்ற தங்க பெண்டில் புள்ளியோட நல்ல சௌகரியமற்ற வெளிநாட்டில் இருக்கு. ஒரு தலைவற்ற வேட்பாளராக இருந்த உன்னால தலைவரை காப்பாற்ற முடியல. உங்க பெண்டில புள்ளிய உங்க சொந்தத்தை எல்லாம் காப்பாற்ற முடியும். இதே மாதிரி எல்லாம் கூட்டுவேன். அவர் பெண்டில் புள்ளியோட போயிருப்பேன். அடுத்தவர் என்ன பேர் புலனாய்வு புரிஞ்சி சங்கீதன் ஒருத்தர் இருக்கு. அடுத்தவர் அவர் 5 உள்ள கொண்டு அவ்வளவத்தையும் கொண்டுதான் ஓடினார். இவ்வளவத்தையும் கொண்டு ஓடின உங்களை வளர்த்து விட்டார், உங்களுக்கு சோறு போட்டார், உங்களை உருவாக்கி விட்டார். அந்த தலைவன் பொச்சத்தியம் வேணா பண்ணினீங்கள், அதுக்கு சத்திய பிரமாணம் பொச்சத்தியம் ஓடினீங்கள். அப்படி ஓடின உங்களை ஒற்று பொழுதும் இந்த இனமோ இந்த விடுதலை இந்த வரலாறு மன்னிதான். தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த அமைப்புகள் திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர், உங்களுக்கும் இந்த அமைப்புகளை பற்றி, இந்த அமைப்பில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். உண்மையில் இவர்களுடைய நோக்கம் தான் என்ன? உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் இவர்கள் இதுவரைக்கும் வேலைக்கு போகல. ஒரு முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு இந்த வேலைகள்ல ஈடுபட்டு நான் முழு பேரையும் குறிப்பிடுகிறேன். அவர்கள் யாருமே வேலைக்கு போறதில்லை. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னு சொன்னா இவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்ப இவர வருடத்துல புலனாய்வு சக்திகளுக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு பொழுதும் எழுச்சி கொண்டிருக்கூடாது, ஒற்றுமைப்பட்டிருக்கூடாது, அவர்கள் விடுதலைக்காக போராடக்கூடாது. அது அரசியல் வழி அற வழியா இருக்கட்டும், எந்த வழியா இருக்கட்டும், எந்த வழியும் அவர்கள் போராடக்கூடாது என்பது அவர்கள் தெளிவா இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணத்தாசை பிடிச்ச புலி வேஷம் போட்ட இந்த நரிகளை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்துவார்கள். என்றெல்லாம் மக்கள் ஓரளவுக்கு ஒரு உணர்ச்சி கொண்டு எங்களுக்கு உரிமை வேணும் என்று கேட்கிற ஒரு சூழல் ஏற்படுதோ அந்த தருணத்திலே எல்லாம் பாருங்க இவர்கள் புதுசாக முதல் உழைச்சி வந்து ஒரு கதையை உருவாக்கினார். ஏன்னு சொன்னால் இது பழைய காலத்துல பிரிட்டிஷ் காலம் ஒரு பிரித்தாலும் சூட் ரூல்ஸ் அதை இப்ப இங்க தலைவரை பயன்படுத்தியும் எங்களுடைய உண்மையான மாவீரர்களை பயன்படுத்தியும் பிரிச்சாளர்களுக்கு அவர்களோட கூட இருந்து அவர்களோட சாப்பிட்டு அவர்களுடைய ஒன்றாக வாழ்ந்து அவர்களுக்கு முதுகுல குத்தி போட்டு தப்பியோடி போய் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில களிசடைகளை புலனாய்வுத்துறை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த வருஷத்தோட இது முடிஞ்சு போகாது. இப்போ ஒரு குரூப் அறிவிச்சு போட்டு காசு பண்ணி கொண்டு போயிடும். பார வருஷம் இன்னொரு குரூப் வந்தாங்க. இந்த தேசத்துல நீண்ட காலமாக ஒரு விஷயம் நடக்குது. எங்களோட மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அவர்களுக்கு எங்களுக்கு என்ன வேணும்ன்றது தெரியுது, எது வேண்டாம்ன்றதும் தெரியும். அங்க அந்த முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோமாளிகளுக்கு தான் விஷயம் விளங்கலையே தவிர இங்க இருக்கிற மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எது தேவையோ எது தேவையில்லையோ அது எல்லாத்திலையும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களை இவர்களுடைய இந்த வேடிக்கை விளையாட்டுகள் இந்த கேலி கூத்துகள் ஒன்றும் பாதிக்காதுன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுல இந்த புலனாய்வு சக்திகள் எல்லாம் எங்களுடைய மக்களுடைய உறுதிப்பாட்டுக்கு முன்னால கண்டிப்பா தோத்துக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, இவ்வாறான போலி அறிவிப்புகள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? இருக்கன்னு சொல்றவரையும் சரி இல்லைன்னு சொல்றவரையும் சரி ரெண்டு பேரையுமே நம்பாதீங்க. இருக்கன்னு சொல்லி காசு இருக்கிறவனுக்கும் கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்றவனுக்கும் கொடுக்காதீங்க. ரெண்டு பேருமே கடைஞ்சடத்த காடப்பயல்கள், ரெண்டு பேருமே ஒரே புலனாய்வு அணுகிக்குள்ள இயங்குகிற புல்லுரிக்கு. இவங்களை நம்பி நீங்கள் ஒற்றுக்கொள்ளும் தயவு செஞ்சு நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன்.
இவங்களை ரெண்டு தரப்பையுமே ஆதரிக்காதீங்க, ரெண்டு தரப்புக்குமே எந்த பொருளுதவியையும் செய்யாதீங்க. இவங்க நடத்துற செத்தவர்கள் நடத்தி பிழைக்கிறவங்க செத்தவர்களுக்கு நீங்க போகணும் நினைச்சால் அங்க போய் சாப்பாடு வேண்டி தின்னாதீங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எங்களை இலங்கையில் அதாவது நாங்கள் எதிரியாக சிங்கள ராணுவ வீரர்களுக்கு அவங்க நடத்துற அஞ்சல் நிகழ்வுகளை கூட அவங்க சாப்பாடு வைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்னா மாநிலத்தில் சாப்பாடு வைக்கிறோம், மற்றது என்ன முள்ளிவாய்க்கால் பிரியாணி வைக்கிறோம், கஞ்சி வைக்கிறோம், புல் வைக்கிறோம். இப்படியே சோறு வித்து பிழைக்கிற ஒரு சோம்பேறி கூட்டம், கேவலமான ஒரு மக்கள் கூட்டம் மாற்றி கொண்டு வராங்க. ஆகவே தயவு செய்து உண்மையான உணர்வோட போங்கோ, சோத்துக்காண்டி போகாதீங்கோ, அங்கே அவங்க சோறு வித்தா வேண்டாதீங்கோ. அதையும் மீறி உங்களால பாசி தாங்க முடியாது நினைச்சால் போகும் பொழுது வாசல்ல சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்துட்டு அப்படி செய்வீங்க. இவங்களை உண்மை முகங்கள் பள்ளி கட்டியில ஒற்று பொருளாதார உதவியையும் இவங்களுக்கு செய்யாதீங்க. செய்யாம உண்மையில சொல்ல போனால் நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கு. இதைத்தான் நான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு தமிழனும் தனி என்று ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்து நிற்பானாக இருந்தால் அதுவே எங்களை இனத்தின் விடிவுக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த கலிசன கூட்டங்களை நம்பி ஒரு சதத்தை கூட கொடுக்காதீங்கோ. அதுதான் நான் எங்களை மக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்ற ஒரு வேண்டுகோள்.